ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஏந்திச்சு சாப்பாடு செய்ய முடியாத காரணத்தினால நைட்டே வந்து அரிசி எடுத்து ஒரு குண்டான்ல போட்டு, அத வந்து 2, 3 வாட்டி தண்ணி ஊத்தி அலசி, அத வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டனா, ஓரளவுக்கு காலைல நீ லேட்டா ஏந்திச்சிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நீ காலைல சாப்பாடு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. நானும் அதே மாரியே பண்ணிட்டேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஒரு தாத்தா கடை இங்க தான் பக்கத்துல. உப்பு மலாட்டா வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்னான்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை சாய்பாபா கோயில்ல வந்து புளி சாதம் போட்டாங்க. அதுக்கு தொட்டுக்க வந்து உப்பு மலாட்டா தான். அத எப்படி தொட்டு சாப்பிட்டேன். நைட்டு ஒரு டிராயிங் ஆர்டர் இருந்தது. அதனால அத வரைஞ்சிருந்தேன். இது சென்னை ஆர்டர். ஆக்சுவலா இது வந்து கேமரால காட்டாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சும்மா ஒரு லைட்டா ஒரு பிக் மட்டும் காட்டினேன். உங்களுக்கு இந்த மாரி டிரா பண்ணி வேணும்னா டிஎம் பண்ணுங்க எனக்கு. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சுட்டேன். குழம்பு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பு எங்க அம்மா வச்சுட்டு போயிருந்தாங்க. சாதமும் வடிச்சு எடுத்துட்டு, அத எடுத்து கப்ல போட்டேன். நல்லா ஓரளவுக்கு குழையிற மாரி தான் வச்சிருந்தேன். நல்லா தான் இருந்தது. கறி குழம்பு டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. அத சாப்பிட்டு இன்னைக்கு கம்பெனிக்கு கிளம்பிட்டேன். குளிச்ச துண்ட வந்து ரூம்லயே போட்டா ஒரு மாரி ஸ்மெல் அடிக்குது. அத எடுத்துட்டு போய் மெத்தையில காய போட்டு, ரொம்ப நாளாச்சு பொட்டு வச்சு. அதாவது பொட்டு வச்சா ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்ட்டா இருக்குது. அதனால நானும் சந்தனம் வச்சுன்னு கம்பெனிக்கு கிளம்பிட்டேன். அதாவது இந்த சாப்பாடு பைலாம் பைனா என்ன ரொம்ப பெரிய பை இல்ல. ஒரு தாம்பூல பை தான். சரி இந்த டிராயிங் எடுத்துட்டு போய் கொரியர் பண்ணிடும்னு சொல்லிட்டு அத பேக்ல பேக் பண்ணின்னு கம்பெனிக்கும் போயிட்டேன். இன்னைக்கு கம்பெனிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன். கேட் ஓப்பன் பண்ணிட்டு என்ட்ரி டைமிங்க போட்டாச்சு. இது என்ன பைப் மாரி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல. அதுல தான் டிராயிங்க சுருட்டி வச்சு எடுத்துட்டே போறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போம்போது கொரியர்ல வந்து அந்த தம்பி வரைய சொல்லி கேட்டிருந்தார்ல, அத எடுத்து கொரியர் ஆஃபீஸ்ல சென்னைக்கு வந்து ரூ. 40 சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் கொரியர் பண்ணி விட்டேன். பெர்ஃபெக்ட்டா போய் சேர்ந்துரும்னு நெனைக்கிறேன். சரி சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோனே ஜாமான் வெளக்கறதுலாம் இருந்தது. வெளக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.